ஒரு பொருள் இல்லாம போறது பெரிய நோய் வந்தோடனே இதுக்கு ஒழுங்கா ஒரு நல்ல மருத்துவத்தை பார்த்து குணப்படுத்திட்டீங்கன்னா இதோட போகும். இதுக்கு எப்ப தவறான மருத்துவத்தை ஃபாலோ பண்றீங்களோ அப்போ ரத்தம் ஊறுறதே கம்மியாயிரும். இது பெரிய நோய். இதுக்கு பேரு ரத்த சோகை. ஹீமோகுளோபின் கம்மியாயிருச்சு, ரத்த சோகை வந்துருச்சு, ரத்தம் ஊறுறது கம்மியா போச்சுன்னா அது பெரிய நோய். அது எப்படிங்க? ரத்தத்துல எல்லா பொருளும் கட்ட பொருளா மாறிச்சுன்னா ஒரு பொருள் இல்லாம போச்சுன்னா ரத்தம் ஊறுறது கம்மியா போயிருமான்னு கேக்குறீங்க. ரத்தம் எப்படி ஊறுதுங்க நம்ம உடம்புல? நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மச்சைகள், எங்கெங்கெல்லாம் எலும்பு இருக்குதோ எலும்புக்குள்ள இருக்கிற மச்சைகள், ஒரு காமெடி கேளுங்க, ரத்தத்தில் இருக்கிற 15 பொருளை எடுத்து நம்ம எலும்பு மச்சைகள் என்னமோ பண்ணி ரத்தமா உருவாக்குது. அப்ப ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இருந்தா தானே ரத்தம் ஊறும். எப்போ ஒரு பொருள் கெட்டு போச்சோ, 2 பொருள் இல்லாம போச்சோ, அந்த பொருள் ரத்தத்துக்கு ஊறதுக்கு தேவைப்படும். எலும்பு மச்சை என்ன பண்ணும்? என்னது ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கான சில பொருட்கள் கெட்டு போய் கிடக்குது, சில பொருள் இல்லாத போது இந்த எலும்பு மச்சை என்ன பண்ணும்? ரத்தம் ஊறதை நிறுத்தி வச்சிரும். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஹீமோகுளோபின் கவுண்ட் டவுனுங்க, ரத்தம் ஊறது நின்று போச்சுங்க, அனிமிக்கா இருக்குது, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. இது பெரிய நோய். இப்படி ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போறது சின்ன நோய். இதுக்கு தவறான மருத்துவம் பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போகும் பெரிய நோய். இதுக்கும் தவறான மருத்துவம் பாத்தீங்கன்னா ரத்தம் ஊறுறது கம்மியா போகும். இது மிகப்பெரிய நோய். இந்த ரத்தம் ஊறுறது கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு அறிவு கெட்டு போகும். இதுக்கு பேர் தான் கேன்சர் எய்ட்ஸ். இப்போ ஒரு நாய் வளர்த்திருக்கீங்க, உங்க வீட்டுல 10 நாய் வச்சிருக்கீங்க. 10 நாய்க்கு 10 பிஸ்கட் போட்டா என்ன பண்ணும்? சாப்பிட்டு வாலாட்டும், அழகா நின்று இருக்கும். 10 நாய்க்கு 2 பிஸ்கட் போட்டா என்ன ஆகும்? ஒவ்வொன்றும் கடிச்சு கடிச்சு உனக்கு காது போயிடும், உனக்கு கால் போயிடும், சண்டை போடும். 2 பிஸ்கட் சண்டை போடும். எவன் வலிவனோ பிடிச்சி தின்றுவான், நோஞ்சா திங்க முடியாது. அந்த மாதிரி ரத்தம் ஊறுறது எப்போ உடம்புல கம்மியா நிறுத்தி வைக்கப்படுதோ, கம்மியாகுதோ, பிரச்சனை வருதோ, உங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் அத்தியாவசிய தேவைக்காக நாய் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கும் ரத்தத்துல இருந்து எடுக்கிறதுக்கு. ஒரு பொருள் ரத்தத்துல வந்தோடனே எந்த செல்லு முதல்ல எடுக்குதோ அந்த செல்லு தன் அறிவை காப்பாத்திக்கும். இப்படி எந்தெந்த செல்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எப்ப கிடைக்கலையோ அது அறிவு கெட்டத்தனமா பைத்தியம் முடிச்சிருதுக்கு. அந்த பைத்தியம் பிடிக்கிறதுக்கு பேர் தான் அறிவு கெட்டு போறது. இப்படி நோய்க்கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அந்த அறிவு கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு எய்டு, அக்கர்டு இம்யூன் டிஸார்டர். எய்ட்ஸ் கிடையாது, எய்டு. ஒரு நோய்க்கு எதிராக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தடுப்பூசி போட்ட உடனே நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிக்கணும்னு. இந்த மாதிரி எந்த நோய் கிருமி உடம்புக்குள்ள போனாலும் நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிச்சிரும். அப்ப அந்த அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு அக்கர்டு இம்யூன் டிஸார்டர், எய்டுன்னு பேரு. இப்படி எந்த நோய் கிருமி வந்தாலும் உங்க உடம்பு மருந்து கண்டுபிடிக்காதுன்னு சொன்னா எய்ட்ஸ். அவ்வளவுதான். பாருங்க, எய்ட்ஸ்ங்கிறது யாருக்குமே புரியாத புதிரா இருக்கு. இவ்வளவுதான். சரி, கேன்சர்னு என்ன? நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் புதுப்பிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ரத்தத்தின் WBC, RBC, மூட்டு, முழங்கால், கண்ணு, காது, மூக்கு எல்லாமே புதுசா மாறிட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ உறுப்புகள் தன்னை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுமா இல்லையா? இப்போ கண்ணு இருக்குது, ரத்தத்தின் வெள்ளை எனக்கு இருக்கு. 13 நாள் ஆச்சுன்னா அந்த இடத்துல புதுசா ஒரு செல்லு உருவாக்கணுங்கிறது கணக்கு. அப்போ 13 நாள் அப்படிங்கிற அந்த 13 அப்படிங்கிற விஷயத்த நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு செல்லு ஞாபகம் வச்சிருக்கல சின்ன வயசுல இருந்து. அந்த செல்லுக்கு அறிவு கெட்டு போய் 13 நாளுக்கு அப்புறம் சாகடிக்க வேண்டிய WBC 130 நாளுக்கு அப்புறம் வந்து சாகடிச்சா என்ன ஆகும்? ரத்தத்துல WBC அதிகமாயிரும். அதுக்கு பேரு பிளட் கேன்சர். இதே 13 நாள்ங்கிறது 3 நாள்னு மாறிச்சுன்னா என்ன ஆகும்? WBC சீக்கிரம் சாகடிச்சிரும். செக் பண்ணி பார்த்தா கம்மியா இருக்கும். 4500 இருந்து 11500 வரைக்கும் இருக்கணும். ஆனா செக் பண்ணி பார்த்தா 2 லட்சத்துக்கு போயிடும். அதுக்கு பேரு பிளட் கேன்சர். ரத்தத்துல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாச்சுன்னா பிளட் கேன்சர், கம்மியாச்சுன்னா பிளட் கேன்சர். அப்ப இது ரத்தத்தில் இருக்குதா, அறிவுகிட்ட செல்கிட்டு இருக்கா? நாம என்ன பண்ணுவோம்? பிளட்டை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு WBC அதிகமா இருக்கு, கம்மி பண்ணு, கம்மியா இருக்கு, அதிகம்னு பண்ணிருப்போம். அந்த அறிவு கிட்ட செல்லுக்கு அறிவு கொடுத்தா மட்டும்தான் பிளட் கேன்சர் குணப்படுத்த முடியும். இப்படி எலும்பு தன்னை புதுப்பிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா? எலும்பு புதுப்பிக்கிற வேலையை நிறுத்தினாலோ இல்ல வேகமா புதுப்பிச்சாலோ பெரிய பெரிய கட்டியா வந்துடும். என்னன்னா அங்க எலும்பு ஒரு செல்லை கொலை பண்ணா ஒரு செல்லை உருவாக்கணும். இது அறிவுகட்டத்தனமா 15 செல்லை உருவாக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? எலும்பு பெருசா மாறும். இது கேன்சர் கட்டி. கண்ணு தன்னை குணப்படுத்த நினைச்சுன்னா கண்ணுல கேன்சர். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். லங்ஸ் கேன்சர் சொல்றாங்க, பெரிய வித்தை இல்ல. லங்ஸ் நுரையீரல் தன்னை புதுப்பிக்கிற நிறுத்திருச்சுன்னு அர்த்தம். நிறுத்தினா அழுகி போய் கேன்சர் வரும். சீக்கிரமா வேகமா செல்ல உற்பத்தி பண்ணுச்சுன்னா கட்டி வந்து கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க. உங்க உடம்புல எந்த உறுப்பு தன்னை புதுப்பிக்கிறது ஸ்பீடா பண்ணுது இல்ல ஸ்லோவா பண்ணுதோ இதுக்கு பேரு கேன்சர். எப்ப நம்மளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம உடம்புல எந்த கேன்சர் இல்லையோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் புதுப்பிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்ப புதுப்பிக்கிறது நிறுக்கிறதோ அதுக்கு பேர் தான் கேன்சர். எந்த உறுப்பு புதுப்பிக்கிற நிறுத்துதோ அந்த உறுப்புல கேன்சர் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த உறுப்புல என்ன ஆராய்ச்சி பண்ணி, என்ன ஸ்கேன் பண்ணி, பயாப்சி அமைச்சு என்ன பண்ணி என்ன குணப்படுத்துவீங்க? கேட்டா கேன்சரை குணப்படுத்த முடியாது, கேன்சருக்கு இது வரைக்கும் காரணம் கண்டுபிடிக்கல.
கேன்சர் எய்ட்ஸுக்கு இது வரைக்கும் யாருமே காரணம் கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. கேன்சர் எய்ட்ஸுக்கு இதுவரை உலக மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இது வரைக்கும் காரணம் கண்டுபிடிக்கவே இல்லை. தெரியல, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்களா அதுக்கு பேர் எய்ட்ஸ்னு வச்சிருப்பீங்க? எவ்வளவு அற்புதமான பேரு, AIDS முடிஞ்சு போச்சு. எஸ்னா சிண்ட்ரோம், தொகுப்பு, அக்கர்ட் இம்யூன் டிஸார்டர் சிண்ட்ரோம். நம்ம உடம்புல இருக்கிற நோய்க்கு எதிரான போராட்டத்துக்கு மொத்தமா முடிஞ்சு போச்சுங்கிறது அழகா சொல்றாங்க. இது கூட தெரியாம காரணத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. எப்ப ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போகுதோ இதுக்கு தவறான மருத்துவம் பார்த்தா ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போகும். இதுக்கு தவறான மருத்துவம் பார்த்தா ரத்தம் ஒரு கம்மியா தான் போகும். இதுக்கு தவறான மருத்துவம் பார்த்தா அறிவு கெட்டு போகும். அறிவு கெட்டு போச்சுன்னா என்ன வேணாலும் வரும். கேன்சர்ல நிறைய வகை வச்சிருக்காங்க, அப்படி எல்லாம் இல்ல, ஒரே வகை தான். நம்ம உடம்புகள் உறுப்பு புதுப்பிக்கிறது நினைச்சுன்னா கேன்சர், அதுக்கு வேணா பேர் வச்சுக்கலாம். எலும்பு புதுப்பிக்கிறது நிறுத்துச்சுன்னா போன் கேன்சர்னு பேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேர் வேணா விதவிதமா வச்சுக்கலாம். காரணம் ஒண்ணுதான். எந்த செல்லுக்கு அறிவு கெட்டு போதோ அந்த செல்லு செய்ய வேண்டிய வேலையை தப்பா செய்யும் பொழுது அந்த இடத்துல நோய் வரும். இப்ப நோய் அங்க இருக்குதா, இந்த செல்லு இருக்குதா? புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நோய்களுக்கான காரணம் ரத்தத்தில் இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போறது. ஒரு 10% நோய்களுக்கான காரணம் ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போறது. ஒரு 10% நோய்களுக்கான காரணம் ரத்தம் ஊறுறது கம்மியா போறது. ஒரு 5% நோய்களுக்கான காரணம் அறிவு கெட்டு போறது. ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் இது 4 தான் காரணம். இனிமேல் யார் என்ன கேட்டாலும் சரிங்க, எந்த நோய் பத்தி கேட்டாலும் நான் 4க்குள்ள அடக்கிடுவேன். யார் வேணா கேளுங்க, என்ன வேலைக்கு எனக்கு முடி கொட்டுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் சொல்லுவேன் முடியல பிரச்சனை இல்ல, முடியில் இருக்கிற செல்களுக்கு 4 பிரச்சனை. முடிஞ்சு போச்சுங்களா? இப்ப முடியல நோயா 4 பிரச்சனையா? கண்ணில் பிரச்சனை, கண்ணில் கிடையாது 4. காதுல பிரச்சனை கிடையாது 4. மூக்குல பிரச்சனை கிடையாது. நீங்க இனிமேல் யோசிச்சு பாருங்க, எந்த நோயா இருந்தாலும் அந்த நோய்க்கு காரணம் 4 தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப உலகத்துல இருக்கிற எந்த நோய்க்கும் நீங்க பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வச்சு பிரயோஜனம் இல்லை. 4 தான் நோய். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு கெட்டு போனா நோய், ரத்தம் போறது கம்மியா போனா நோய், ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போனா நோய், ஒரு பொருள் கெட்டு போனா நோய். இவ்வளவுதாங்க உலகத்துல இருக்கிற நோய்கள். மூக்கு, கண்ணு, காது, வாய் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இதுதான் காரணம். இறுதி சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ஹார்ட் அட்டாக், பிபி, ரத்த குழாய் பெருசாயிருச்சு, விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, இருதயத்துல ஓட்டம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இதுதான் காரணம். அஜீரண கோளாறு, அல்சர், இதுக்கு எல்லாம் இதுதான் காரணம். பித்தப்பையில கல் இருக்கு, யுட்ரஸ்ல கல் இருக்கு, மூத்திரப்பையில கல் இருக்கு, எதா இருந்தாலும் இதுதான் காரணம். இந்த சரி பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற கல்லு காண போயிடும். ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும், குழந்தையின்மை, சிறுநீரக கோளாறு, மூத்திரப்பை கோளாறு, இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலி, இரண்யா, கால் குடைச்சல், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும். பாருங்க, நான் சில நோய்கள் பேர் சொல்லாம இருந்திருக்கலாம், லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் இது 4 தான் காரணம். உங்களுக்கு வந்த நோய் உங்க உடம்புக்குள்ளேயே வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சா யோசிச்சு பாருங்க. பாம்பு கடிச்சா, துப்பாக்கியில சுட்டா, கத்தி எடுத்து குத்துனா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட போங்க. நான் வேண்டான்னு சொல்ல, நான் எனக்கு கத்தி எடுத்து குத்துறீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட தான் போவேன். நான் மருத்துவர்களை குற்றம் சொல்லிங்க, தேவையில்லைன்னு சொல்றேன். 95% நோய்களுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை. ஏதோ கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு மட்டும் போய்க்கலாம், வந்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பேசணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இதை நாளையும் சரி பண்ணனா எல்லா நோயும் குணப்படுத்தலாம். சில பேருக்கு இன்னும் டவுட்டா இருக்கும், அது நாளை குணப்படுத்தலாமான்னு. அதுக்கு சில உதாரணம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்றீங்க. என்ன பண்றாங்க? முதல்ல ஏற்கனவே அறிவு இருக்கும், இதை யாரும் கை வைக்கிறது இல்லை. முதல்ல என்ன பண்ணுவாங்க, சார் உடனே ஓடி போய் 4 பாட்டில் O பாசிட்டிவ் ரத்தம் வாங்கிட்டு வாங்க சொல்றாங்களா? ஏன்? ரத்தம் போடுறது கம்மி பண்றது சரி பண்றாங்க. 2வது பாயிண்ட் சரி பண்ணிட்டாங்க. இப்ப 4 பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டீங்க, 2வது பாயிண்ட் சரியாயிருச்சா? 3வது 4வது பாயிண்ட் என்ன? ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது. இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குளுக்கோஸ் டப்பா எடுத்து மாட்டுவாங்க. குளுக்கோஸ் டப்பான்னா என்னன்னா, அதுல ரத்தத்துல என்னமெல்லாம் பொருள் இருக்கணுமோ எல்லா பொருளும், குளுக்கோஸும் இன்சுலினும் மொத்தமா அதுல இருக்கும். அதை மட்டும் இங்க மாட்டிடுவாங்க. சொட்டு சொட்டா உள்ள போயிட்டு இருக்கும். அவர் படுத்திருப்பாரு, மூத்திரம் போறதுக்கு ஒரு டியூப் போட்டுருவாங்க. இவர் படுத்தே கிடப்பாரு. 90 நாள் 3 மாசம் படுத்து கிடப்பாரு. கண்ணு, காது, மூக்கு தனித்தனியா மருத்துவம் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவரு மயக்கம் போட்டார், அவ்வளவுதான். இங்க மட்டும் குளுக்கோஸ் டப்பா மட்டும் மாறி 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 வச்சுட்டே இருப்பாங்க. அது உள்ள போக தீர ஏங்க, இந்த ஒரு இடத்துல ஒரு சொட்டு தண்ணி போச்சுன்னா, இங்க யூரின் வெளியே ஒரு சொட்டு தண்ணி போச்சுன்னா உயிர் எப்படி காப்பாத்தினாங்க? அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கு தனித்தனி மருத்துவம் பார்த்தாங்களா, ரத்தத்துல மருத்துவம் பார்த்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அறிவு ஏற்கனவே இருக்கு, 4 பாட்டில் ரத்தம் வாங்கி ஊத்தியாச்சு. ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சுக்கிறது